ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ருத்திகா பாப்பா தன்னோட சேரை எடுத்து போட்டுக்கிட்டு அழகா மேலே ஏறி காசை எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா உண்டியல் ஒண்ணு வாங்குறதுக்காக தான். இந்த சின்ன வயசுல இருந்து சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்த கத்து கொடுத்தோம்னா குழந்தைங்க பெரியவங்க ஆனாலும் அவங்கள நல்லாவே காப்பாத்திக்குவாங்க. சோ வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தே ஆகணுங்க. ஆல்ரெடி ஒரு உண்டியல் இருந்தது. அந்த உண்டியல் ஃபுல்லா பாப்பா காசை சேர்த்துட்டாங்க. அந்த உண்டியல உடைச்சி அதுல உள்ள காசை எடுத்துட்டு போயிட்டு பிரியாணி வாங்கிக்கிட்டு அந்த பிரியாணி எடுத்துட்டு போயிட்டு ரோட்ல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க கிட்ட பாப்பா கொடுத்தாங்க. அதனால மறுபடியும் காசு சேர்க்கணும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது செய்யணும். இதுக்காக தான் ருத்திகா பாப்பா உண்டியல் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. சங்கு உண்டியல், நாய் உண்டியல், பன்னி உண்டியல், சாமி சிலைகள் உண்டியல், இந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க. சரி ஓகே, இதுல டிஃபரெண்டா ஒரு உண்டியல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பன்னி உண்டியல் வாங்கிட்டாங்க. இந்த பன்னி சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் காரங்களுக்கு எல்லாம் ஒரு லக்கின்னு கூட சொல்லுவாங்க. நாளைக்கு அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. நாளைக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டோம்னா அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். சோ ஒன்னு நினைச்சோம்னா உடனே செய்யணுங்க. சோ அதனால பாப்பா வந்து பாத்தீங்கன்னா உண்டியல் இன்னில இருந்து காசு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே गाइस, ருத்திகாவோட கியூட்டான மொமெண்ட்ஸ்லாம் பார்த்தா பாப்பாவுக்காக ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே गाइस, பை.